அந்த வின்னர் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு சீனை தான் நீங்கள் கீழே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. விஜய் சேதுபதி வந்து சபரி, திவ்யா கணேஷ் இவங்க 2 பேரை கையை ஹோல்ட் பண்ணி கடைசியாக வின்னர் யாருன்றதை அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதில் வின்னர் வந்து ஆப்வியஸாக வந்து திவ்யா கணேஷ் தான். ஸோ வின்னருக்கு வந்து ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 50 lakhs மாருதிக்கிட்டேருந்து ஒரு காரும் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ரன்னர் என்னங்க, அப்போ எதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பு? ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வெறும் கை மட்டும் தான் கொடுப்பீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன்னா 50 lakhs ப்ளஸ் கார் கொடுக்குறாங்க. அதில் ஒரு காரை வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கொடுத்துருந்துருக்கலாமே. ஒரு ஒரு கார் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பும் விக்ரம் அவர் தான் செகண்ட் ரன்னர் அப். அவருக்கு ஒரு கட்லோ பீரோவும் கொடுத்துருந்தா ஹாப்பியாக போயிருந்துருப்பார் மனுஷன். பட் எதுவுமே இல்லாமல் போனது தான் இங்கே வந்து கஷ்டமாக போச்சு. இதில் ஆல்ரெடி கானா வினோத்துக்கு அந்த 50 lakhs எந்த எதுவுமே போகலன்றதே ஒரு வருத்தம். அவர் அந்த 18 lakhs போயிட்டார். பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த 3 பேருக்காவது அந்த ப்ரைஸை ஏதாவது மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் சபரி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ வரப்போகிற சீசன்லேயாவது அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புன்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அவருக்கு ஏதாச்சும் கொடுத்துடுங்கப்பா. அதுதான் என்னோட வந்து ஒரே ரிக்வெஸ்ட்டு. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நேற்று நடந்த இந்த ஃபினாலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கு மட்டும் கொடுக்கறது சரியாக தப்பான்றது நீங்கள் தான் சொல்லணும்.